அபிவிருத்திக்காக மில்லியன் கணக்கில் நிதி ஒதுக்கப்படுகின்ற போதிலும் சில பகுதிகளுக்கு அந்த திட்டங்கள் சென்றடைவதில்லை. இயற்கை அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்த மக்கள் பல பகுதிகளில் மீள்குடியமர்த்தப்பட்ட போதிலும் அவர்களுக்குரிய அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்ந்தும் காணல் நீராகவே இருக்கின்றது. அம்பாறை மாவட்டம் அக்கரைப்பற்று சாகாமம் வீதியில் அமைந்துள்ள சின்ன பனங்காடு கவடாப்பட்டி கிராமத்தில் 35 குடும்பங்களைச் சேர்ந்த இவர்கள் சுனாமியால் பாதிக்கப்பட்டு கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்னர் மீள்குடியமர்த்தப்பட்டுள்ளனர். அடிப்படை வசதிகளுக்காக பல துன்பங்களை எதிர்நோக்கும் இவர்கள் தாம் எதிர்நோக்கும் குடிநீர் பிரச்சினை தொடர்பில் பலதரப்பட்டோரிடம் அறிவித்தும் எவ்வித பலனும் இல்லை என தெரிவிக்கின்றனர். இந்த கண்ணைபுரத்துக்கு தண்ணி கொடுத்திருக்கிறோம். எங்கட பகுதிக்கு தண்ணி தரல. நாங்க தண்ணி இல்லாம கரைச்சப்படுறோம். அன்றாட தேவைகளுக்கு நீரை பெற்றுக் கொள்வதற்கு தூர இடங்களுக்கு செல்ல வேண்டியுள்ளதாகவும் இவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். நீர் வசதி இல்லாததால் பக்கத்தில் இருக்கிற ஆறுகளுக்கு சென்று குளங்களுக்கு சென்று குளிக்க செல்வது, அதன் போது முதலைகள் கிடக்கிறது. அப்ப எங்கள் குழந்தைகள் அதில் போய் குளிக்க பயப்படுறார்கள். இதை பற்றி முறையிட்டம் யாரும் எங்களை கவனிச்சதாக இல்லை. அதுக்குரிய சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை செய்து எங்களுக்கு இந்த குடிநீர் கிளாய் வசதியை செய்து தரும்பதை அவங்களை மிகவும் தாழ்மையுடன் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அபிவிருத்தி என்ற போலி போர்வைக்குள் மறைக்கப்பட்டுள்ள இந்த மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது உரிய அதிகாரிகளின் கடமையல்லவா? இந்த கிராம மக்களுக்கு குடிநீர் வசதிகளையும் ஏனைய வசதிகளையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் அல்லவா? கிழக்கு மாகாண முதலமைச்சரே, இது உங்களின் கவனத்துக்கு.